ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, அம்மா மற்ற சமயத்துல எல்லாம் ஒருத்தர் சொல்லி எல்லாரும் திருந்திட்டாங்க, நம்ம எல்லாம் இவ்வளவு பேர் சொல்லியும் திருந்தலையா, அதனால இவ்வளவு பேர் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்களே. நான் சொன்னேன், சின்ன பள்ளிக்கூடமா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வாத்தியார் போதுங்க, பெரிய பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போய் ஒரு வாத்தியாரை போட்டு பாடம் நடத்தினா இது ஆவுற காரியமா? என் குருநாதர் சொல்வார், இந்த சமயம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திற்கு சமம். இதுக்கு ஒருத்தர்லாம் சொன்னா கட்டுப்படி ஆகாது. அதனால்தான் இவ்வளவு பேரை திரும்ப 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 சொன்னாங்க. அந்த அடியார்களினுடைய வரலாறு பெரிய புராணம். இந்த சமயத்துல ஒரு பெரிய நுட்பமான விஷயம் ஒண்ணு உண்டு. எத்தனை பேர் அந்த கோணத்துல இந்த சமயத்தை யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க, கதாநாயகத்துவம் இல்லாத வரலாறு பெரிய புராணம். கதாநாயகத்துவம் இல்லாத ஒரு வரலாறை நீங்க பார்க்கவே முடியாது. கந்த புராணத்தை எடுத்துக்கோங்க, முருகன் தான் உயர். ஒரு கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஹீரோயிசம் அப்படின்னு ஒண்ணு. ஹீரோ எப்படி இருப்பார், ஒல்லியா தம்மா துண்டு இருப்பார். வில்லன் எப்படி இருப்பான், தடி தடியா இவ்வளவு பெருசு இருப்பார். இந்த ஹீரோ அப்படி ஒரு எத்து விட்டா 10 பேர் இப்படி பறப்பான். இது நடக்குமா? நிஜத்துல எத்தனை நாள் முயற்சி செஞ்சாலும் இந்த சாகசம் ஆகவே ஆகாது. ஆனா பரப்பார். அதான ஹீரோயிசம். நாம ஆடு பாப்போம். ஆஹா, எந்த காலத்துல இருந்தே அப்படிதான். நீங்க அப்பெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு சண்டை போடுவார். நீங்க எம்ஜிஆர் காலத்துல சண்டை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்குன்னு எம்ஜிஆர் கூட சண்டை போறதுக்குன்னே ஒரு பயில்வான் இருந்தார். அந்த பயில்வான தூக்கி தூக்கி எம்ஜிஆர் பிராக்டிஸ் பண்ணுவார். அவர் அப்படி ஒரு முறை அவரை தூக்கும் போதுதான் மேடையில இருந்து ஒரு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்து அவருடைய கால் கொஞ்சம் பிராக்சர் ஆகி உடனே அங்கேயே அவருக்கு மருத்துவம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த கால் சரி பண்ணி, அது ஒரு பெரிய கதை. அவரை தூக்கி தூக்கி பயிற்சி பண்ணுவார். ஏன்னா திடீர்னு தூக்கி போட மாட்டார், அது ஒரு பிராக்டிஸ். அவ்வளவு பெரிய ஆளை அவர் நிஜமா தூக்கி போட்டு சண்டை போடுவார். இப்ப அந்த கஷ்டம்லாம் இல்ல, கயிறை கட்டி மேல ஒரே இழு, அவன் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் பறந்துருவான். அவரு ஹீரோ அப்படி ஒல்லியே இருப்பார், 10 பேரும் பறப்பான். என்ன ஹீரோயிசம் பாக்குறப்பில்ல. இன்னைக்கு நம்ம வரலாறுல ஹீரோயிசம் இல்லாம இருக்குமாங்க? இருக்கு. ஹீரோன்னா யாரு, வில்லன்னா யாருன்னு நமக்கு தெரியும். ஹீரோன்னா மக்களுக்கு நல்லதே செய்யறவர் ஹீரோ, அப்படித்தானே? வில்லன்னா யாரு, இந்த நல்லது பண்றவனுக்கு கெட்டது பண்றவர் வில்லன். இப்ப நான் சொல்றத நல்லா தெளிவா வச்சுக்கணும். நான் சொல்ல போறது இல்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஹீரோன்னா மக்களுக்கு நல்லது பண்றவர் இல்லையா? வில்லன்னா நல்லது பண்றவருக்கு கெட்டது பண்ணுவார். இப்ப ஹீரோ வில்லன் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம முதல்ல கதையில இருந்து வருவோம். கந்த புராணத்துல யார் ஹீரோ யார் வில்லன்னா, ஹீரோ யாரு, முருகன். வில்லன் யாரு கந்த புராணத்துல, சூரபத்மன். சரி, அடுத்த யுகம் ராமாயணம். ராமாயணத்துல ஹீரோ யாரு, ராமர். ராமாயணத்துல கூட நிறைய இடத்துல ஹீரோயிசம் கிடையாது. நான் என்னைக்காவது உங்களுக்கு ராமாயணம் சொல்ல வாய்ப்பு இருந்தா நான் அதை விளக்கமா சொல்றேன். ராமரை விட பரதனை ஒரு மடங்கு அல்ல பல மடங்கு உயர்த்தி பேசி இருப்பார். ஆனா கதைக்கு நாயகன்னா அது ராமர். நம்ம அதோட இப்போதைக்கு நிப்பாட்டிக்குவோம். ராமர் ஹீரோ, வில்லனு ராவணன். எங்களுக்கு நல்லா தெரியுமே. சரி, அப்படியே அடுத்த யுகத்துக்கு வாங்க. துவாபர யுகத்துல நடந்தது மகாபாரதம். மகாபாரதத்துல ஹீரோ யாரு, கிருஷ்ணன். அர்ஜுனன் சும்மா சுத்தி விட்ட பம்பரம். அவன் சாட்டை இல்லா பம்பரம் சால ஆடுமோன்ன மாதிரி கிருஷ்ணர் இல்லாம அர்ஜுனன் செத்த பாம்புக்கு கூட சமம் கிடையாது. அவன் வீரம் தீரம் அத்தனையும் கையில வச்சு ஒண்ணுமே தெரியாத வண்டிக்காரரா உட்கார்ந்து பாரத யுத்தத்தையே நடத்தி முடித்த சூஸ்தகதாரி யாருன்னா கிருஷ்ணன் தான், வேற யாருமே கிடையாது. அவர் தான் கதாநாயகன். அதுல வில்லன் யாரு, கௌரவர்கள். அப்ப 5 பேரு நல்லவங்க இருந்தாங்க, 100 பேரு அயோக்கியம் இருந்தான். எப்போ, போன யுகத்திலேயே 5 பேர் தான் நல்லவன், 100 பேர் அயோக்கியம் இருந்தான். அப்ப இப்பெல்லாம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல வேண்டாம். 100க்கு 5, இப்ப எத்தனைக்கு 5ஓ தெரியல. இப்ப அப்படியே அது முடிஞ்சு போச்சா, அவர் ஹீரோ அவர் வில்லன் முடிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே பெரிய புராணத்துக்கு வாங்க. பெரிய புராணத்துல யார் ஹீரோ, இந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம், அதை டக்குன்னு மறந்துடக்கூடாது. ஹீரோவுக்கு என்ன வேலை, நல்லதே பண்றவர் ஹீரோ. நல்லது பண்றவருக்கு கெட்டது பண்றவரு வில்லன். இந்த
அந்த கான்செப்ட் இப்ப மறந்துட்டு பதில் சொல்றீங்க. இப்ப இதை ஞாபகம் வச்சுட்டு பதில் சொல்லுங்க. பெரிய புராணத்துல நல்லதே பண்ணது யாரு? அடியார்கள் இல்லையா? ஒருத்தர் நான் வைராக்கியமா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் ஆவேன்னாரு. ஒருத்தர் நான் நெய்யும் போது, நான் துவைக்கும் போது, நான் பானை செய்யும் போது, நான் மீன் பிடிக்கும் போது, எதுவா இருந்தாலும் முதல்ல ஒரு அடியாருக்கு கொடுத்துட்டா நான் செய்வேன்னாரு. அப்ப அவங்க எல்லாம் யாரு? நல்லவங்க தானே. நல்லதே தானே பக்தர்களுக்கு செஞ்சாங்க, அடியார்களுக்கு செஞ்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? ஹீரோ. சரி, நீங்க சொன்னதை நான் சொல்றேன், கரெக்டா? அப்ப பெரிய புராணத்துல வில்லன் யாரு? சிவபெருமான் தான் வில்லன். பி.எஸ். வீரப்பாவை விட பெரிய வில்லன் அவர் தான். எம்மன் நம்பியாரு, வீரப்பா எல்லாம் தோத்து போயிருவாங்க. அவ்வளவு பெரிய வில்லன் யாருன்னா நம்பால் தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தினம் ஒரு 4 பேருக்கு சோறு போட்டு, ஒருத்தருக்கு சோறு போட்டு சாப்பிடுறேன்னு ஒரு வைராக்கியம் வச்சிருந்தார், ஒண்ணுதானுங்க வச்சிருந்தாரு. என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்தாரு. உன் பிள்ளைய கொண்டு கறி சமைச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னாரு. இவரை விட ஒரு கொடூரமான வில்லனை நீங்க எந்த சினிமாலையும் பார்க்க முடியாது. அப்ப கடவுள் எவ்வளவு காருண்யமாக, நான் எப்பேர் வாங்கினாலும் பரவாயில்லை, என் பக்தன் உயர்ந்தவன் தான் என்பதை நான் உலகுக்கு நிரூபிப்பேன்னா, இப்படி ஒரு ஆண்டவனுக்கு நாம அடிமையா இருக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் தோற்றாலும் பரவாயில்லை, என் பிள்ளை ஜெயிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையின் ஆசை. அதானே? நாம யார்கிட்டையும் தோக்க மாட்டோம். யார்கிட்டயா நம்ம தோப்போமா? யார்கிட்டயா நம்மளுக்கு புத்தி இல்லை நாம இருந்திருக்கிறோமா? நீங்க ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க ஷேர் மார்க்கெட் பத்தி. ஒருத்தருக்கு ஷேர் என்னன்னே தெரியாதுங்க. இந்த ஷேர் ஆட்டோல வடிவேல் ஏறின கதை மாதிரி தான். அவருக்கு ஷேர் என்னன்னே தெரியாது. ஆனா அந்த 4 பேர் பேசும்போது இவரு என்னன்னு அவர் சொல்லிட்டே இருக்கிற. கரெக்ட் தான் தம்பி, திடீர்னு ஏறாப்புல இருக்கும். நம்பி நீங்க பாட்டுக்கு வாங்கி இங்க வச்சிடாதீங்க, அப்புறம் திடீர்னு மொத்தமா இறங்கி போயிடும். அதனால எதுவா இருந்தாலும் நம்ம யோசிச்சு செய்யணும். ஆமா கரெக்ட் தான். ஆனா நீங்க ஆமாப்பா இதெல்லாம் யோசிச்சுதான் செய்யணும், இல்லன்னா நான் வாட்டுக்கு செய்யக்கூடாது. அன்னைக்கு கூட பாரு, திடீர்னு எல்லாரும் பதவி ஏற்ற உடனே குடுகுடுன்னு ஏறிச்சு, மறுபடியும் பதவி இல்லைன்னு மறுபடியும் குடுகுடுன்னு இறங்கி போச்சு. அதனால ஷேருக்கும் அரசியலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதா, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஷேர் மார்க்கெட்ல இருக்கணும். பரவாயில்லையே, நீங்க ஷேர் வாங்கலன்னா கூட இவ்வளவு அனுபவமா பேசுறீங்களே, அப்புறம் நம்மளுக்கு உலகம்லாம் தெரியாமலா இருக்குதா என்ன? நமக்கு எதுக்கு அந்த கழுதானே நம்ம அந்த பக்கம் போகல. வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி கேட்டா, ஏங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏறுது இறங்குது, என்ன யாருக்கு தெரியும்? அப்புறம் அவங்க எல்லாம் ஆமான்னாங்க. அப்படித்தான் பேசணும். அவன் மட்டும் புத்திசாலி மாதிரி பேசிக்குவான். நல்ல வேலை இந்த கேள்வியா அங்க கேட்டிய மானத்தை வாங்காம வந்து என்ன? நான் யாரு? உங்க பொண்டாட்டி இல்ல. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பேன். தெரியாதுன்னா கூட தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்பா கலெக்டர், அம்மா டாக்டர். குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. கண்ணு தங்கம் ஸ்கூலுக்கு போனியா சாமி? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆனா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா போட்டு காட்ட அப்பாக்கு அது ஒரே ஒரு கோழி முட்டை போடும். கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கும். நான் அப்பா பாப்பா, என் பிள்ளை என்ன அழகா ஆனா போட்டுருக்கேன். எங்க இன்னொரு ஆனா போடு. உனக்கு தெரியாதாப்பா ஆனா? லூஸ் அப்பா. அது உடனே அவங்க அம்மா சொல்றா, உங்க அப்பாவுக்கு ஆனாவும் தெரியாது ஆவண்ணாவும் தெரியாது, அப்ப ஒண்ணு தெரியல நீ போட்டு காட்டுமா? அம்மாக்கும் தெரியாது சாமி, லூஸ் அம்மா. நீதான் நல்ல பிள்ளை, நீதான் ஸ்கூலுக்கு எல்லாம் போற, நீ போட்டு காட்டினா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். அது மறுபடியும் இன்னொரு கோழி முட்டை போடும். அது ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த கலெக்டர் அந்த கோழி முட்டையை தூக்கிட்டு ஓடுவார் அவங்க அப்பாட்ட காட்டுறதுக்கு. பாப்பா இங்க பாருங்களேன், உங்க பேரை என்ன அழகா ஆனா போட்டுக்கிறான். அந்த கிழவி அங்கேயிருந்து வந்து சொல்லுவா, அது எங்க பரம்பரை, அப்படித்தான் படிக்கும். உங்க பரம்பரை எல்லாம் இப்படியா? என்ன என் பிள்ளை கலெக்டர் ஆச்சு இல்ல, நாளைக்கு பாருங்க என் பேரை என்னெல்லாம் ஆவ போறான் பாருங்க. அவ சொல்லுவா, நானும் நடுவுல இருக்கிறேன் டாக்டர் ஒருத்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டி போட்டு முட்டாள ஆயிக்குவோம் நம்மெல்லாம். யார்கிட்ட? பிள்ளைங்க கிட்ட. சில இடங்களில் தோற்று போவது மகிழ்ச்சியை தரும். சில பேரிடம் தோற்று போனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சுட்டே இருந்தா மட்டும் வாழ்க்கை இல்ல, தோற்றால் கூட வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்குமான கிடைக்கும். யார்கிட்ட தோக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு, எங்க தோக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. எங்க தோக்குறோங்க, ஒரு
கணவனிடத்தில் ஒரு மனைவி தோற்று போய் ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவன் தோற்று போனால் அவர்கள் இல்லறம் நல்லறமாயிருக்கும். அங்கதான் நாம இழுத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்போம்.